அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். ஆக்ஷன் படமாக இந்த வாரம் பிரகாஷ் குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க ரெபல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படம் வந்து சிங்கிளாக வந்து ரிலீஸ் ஆகி மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் டீட்டெயில் ரிவ்யூ, அப்புறம் எல்லாத்தையும் ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அது தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தில் வந்து பிரகாஷ் குமார், இப்போ பிரேமலுன்னு சொல்லி ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் நல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோயின் நடித்த முமைதா பைஜு, அப்புறம் சுப்பிரமணிய சிவா டைரக்டர், அப்புறம் கல்லூரி வினோத், அப்புறம் 96 படத்தில் வந்து ஜூனியர் விஜய் சேதுபதியாக வந்த ஆதித்ய பாஸ்கர், இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலாம் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நிகேஷ் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, மூணாறு பகுதியில் வந்து ஒரு கஷ்டப்பட்ட எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பிரகாஷ் குமார். அவங்க அப்பா அம்மாவும் வந்து இந்த தோட்ட தொழிலாளி, தேயிலை தோட்ட தொழிலாளி. அவங்க குடும்பத்தில் அங்கே எல்லாருமே ரொம்பவும் ஏழ்மை நிலையில் இருக்காங்க. முதல் பட்டதாரியாக வந்து பிரகாஷ் குமாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கேங்கும் வந்து அந்த ஒரு மூணாறுலேருந்து பாலக்காட்டுக்கு போய் படிக்கிற மாதிரியான தமிழ் குடும்பம் தான் அது. அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு மூணாறு ஏரியாவில் வச்சுட்டு வராங்க. அது வந்து தமிழ்நாடோட சேராமல் கேரளாலேயே இருந்ததால் தமிழ் படிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. கேரளாவில் இணைக்கப்பட்டதால் கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இந்த ஒரு இயற்கை வளம் மிக்க அந்த தேயிலை தோட்ட பகுதியை வந்து கேரளா அரசாங்கம் விட்டு கொடுக்காம அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதனால் அங்கே வந்து மலையாளமும் ஒரு லாங்குவேஜ் தான், அதே போல் தமிழ் லாங்குவேஜும் ஒரு படிக்கலாம்னு சொல்லி ஒரு இது கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து காலேஜ் வந்து பாலக்காட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்க வசதியான குடும்பம் கிடையாது, எளியவர்கள். ஸோ இதனால இவங்க ஒரு ஒரு 5-6 பேர் பசங்கள்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணுறாங்க காலேஜுக்கு. பாலக்காட்டில் தான் காலேஜ் இருக்குது. மூணாறுலேருந்து பாலக்காடு போய் படிக்கணும் ஹாஸ்டலில் தங்கி. அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருது. பிஏ ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறாங்க. அங்கே போனோன்னே தான் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த காலேஜில் வந்து ரேகிங்லாம் நடக்குது. தமிழ் மாணவர்களுக்கும் மலையாள மாணவர்களுக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னு தெரிய வருது. தமிழ் மாணவர்களை பார்த்தாலே அங்கே ஒரு சண்டை அந்த மோட்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரகாஷ் ஃபஸ்ட் இயர் சேரும்போதே அங்கே வந்து அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரேகிங் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்குலாம் போய் பல திடீர் சம்பவங்கள்லாம் நடக்குது. இதை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு இறங்குறார் களத்தில் பிரகாஷ் குமார். அதுக்கப்புறம் அவர் படிப்புக்கும் பாதிப்பு ஏற்படுதா, அப்புறம் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்தாரா, அவருக்கு என்னாச்சு, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்றது பரபரப்பாக சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தில் ஆக்ஷன் கோரியோகிராஃபி தான் நல்லா சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஃபைட் வரும். தள்ளுமலை படத்தில் வர அந்த ஒரு தேட்டர் ஃபைட்டு வந்து ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்கும், நல்ல சென்சேஷனலாக இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு மாதிரியே இதில் ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு பெரிய கேங்கே அடிக்க போவாங்க. இவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து எப்படி வந்து உதயம் படத்தில் வந்து நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ஃபைட்டில் வந்து ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுவாரோ, அந்த மாதிரியான வைப் இந்த படத்துலையும் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம் அந்த ஃபைட்டில். ஏன்னா ஒரு பெரிய கேங் அடிக்க போகும்போது அதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அடிப்பாங்க. செம்ம ஐடியா, நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஃபைட் கோரியோகிராஃபி சிறப்பாக இருக்கும். பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். அது சிறப்பாகவே இருக்குது. ஸ்பெஷல் ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் மொதல் விஷயம் அதான் இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் கேமரா வந்து சிறப்பாக இருக்கும். ஃபைட் ஆங்கிள்ஸ், லாங் ஷாட்ஸு, அப்புறம் கேரளாவோட அந்த ஒரு அழகியல், கேரளா லொக்கேஷன்ஸு, அப்புறம் கேரளாவில் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே நல்லா சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த மொழி வாரியான அந்த ஒரு பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு, மலையாளத்தையே பேசி பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸில் வந்து தமிழ் பேச விட்டு மலையாளம் படம் எடுத்தாங்களோ, அது மாதிரி இந்த தமிழ் படத்தில் வந்து மலையாளத்தை நிறைய பேச விட்டு சப்டைட்டில் தான் போட்டிருந்தாங்க. அது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த படத்தை வந்து மலையாள படமாக சித்தரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர்ன்றது தெரிய வருது. ஸோ ஓரளவுக்கு அந்த முயற்சியில் வந்து மலையாள படம் கேரக்டர்ஸை வச்சு படத்தையும் ஓரளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவு வெற்றி பெற்றார் நிகேஷ்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மெயினாக ஆக்டர்ஸில் வந்து கேஸ்டிங்லாம் சிறப்பாக இருக்குது. பிரகாஷ் குமார் வந்து அடுத்த கட்டமான ஆக்ஷன் ஹீரோ அந்த லெவலுக்கு அவதாரம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற முகத்தில் அந்த கோபம், இந்த மாணவர்களுக்கான கோபம் வந்து நல்லா இருக்குது. அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து நல்லா செட் ஆகுறாரு, அந்த கேரக்டருக்கு நல்லா பொருந்துறாரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதகலமாக இருக்குது. 2 ஆக்ஷன் சீன்ஸில் பரபரப்பாக இருக்கும். அதில் அந்த ஹாஸ்டல் சீன்ஸ்லாம் இந்த கோவத்துக்கு முகத்தில் வச்சு அந்த ஆடியோ ஸ்டிக் வச்சு செம்ம தருமடி அடிக்கிற சீன்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருப்பார் பிரகாஷ் குமார். அது இல்லாமல் கோபம், ஆற்றாமை அந்த மாதிரி சீன்களையும் கூட நல்ல மெச்சூரிட்டியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நல்ல மெச்சூர் கேரக்டரை இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சிறப்பாக பண்ணியிருக்காரு பிரகாஷ், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் சமீபத்தில் மலையாள படம் பிரேமலு, அது தமிழ்லேயும் வந்து நல்லா தமிழ்நாட்டிலையும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் படமாக இங்கே ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் டப்பிங்கும் வந்திருக்கு அந்த படம். அந்த படத்தில் ஹீரோயினை வந்து முமைதா பைஜு அவங்க தான் மெயின் நடிச்சிருந்தாங்க. இதுலேயும் இந்த படத்தில் வந்து அவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க.
தமிழ் படங்களுக்கு வரான ஹீரோயினுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரியான கேரக்டர் தான் இதுலேயும். அவங்க வர வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு பரதநாட்டிய சீனு, 2, 3 அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு. படம் ஃபுல்லாகவே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் படம் ஃபீல் குட்டாக போயிருக்கும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது பண்ணியிருந்தா படத்தோட அந்த ஆக்ஷன் டைல்யூட் ஆகிடும்னு சொல்லி டைரக்டர் வேறு மாதிரி திங்க் பண்ணான்னு தெரியல. அது இல்லாம படத்தில் முக்கியமான கேரக்டரில் 96 படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஜூனியர் விஜய் சேதுபதி அவர் நடித்த ஆதித்ய பாஸ்கர், அந்த பழம்பெரும் நடிகர் எம்எஸ் பாஸ்கரோட சன்னு அவர் தான் இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டராக வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வராரு, ஃப்ரெண்டாக வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. கேரக்டர் நல்லா இருக்குது. அதெல்லாம் கட்டறிவில் தான் படத்தில் ஃப்ரெண்டாக வராரு படம் ஃபுல்லாக. ஹீரோ ஜிவி பிரகாஷ் குமார் அவரும் கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். வில்லன் கேரக்டர் 2 பேர் மிரட்டியிருக்காங்க. வெங்கடேஷ் பி அப்புறம் ஷாலு ரஹீம் 2 பேரும் தான் வந்து இந்த சேட்டன்களாக வராங்க. அவங்க அந்த ரேகிங்க 2 டீமாக பிரிஞ்சு அங்கே உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் அப்புறம் இன்னொரு கியூஎஸ்பின்னு ஒரு 2 டீமாக பிரிஞ்சு இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்தல் நிற்க விடாமல் சண்டை வலிக்கிறது அப்புறம் ரேகிங்க அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து அவங்கள பார்த்தாலே வந்து கொஞ்சம் வெறுப்பாக ஒரு டென்ஷன் ஆனாலும் சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காங்க. பாராட்டு தெரிவிச்சிக்கலாம். அதெல்லாம் படத்தில் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பாக இசைஞானியோட ரெட்ரோ சாங்ஸ்லாம் வர இடம் நல்லாவே இருக்கு. அது நல்லாவே காட்சிப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா நகரத்துக்கு இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மைனஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஓரளவுக்கு என்கேஜிங்காக போச்சு. ரொம்பவும் ஓவன் இல்லைனாலும் ஓரளவுக்கு சிறப்பாகவே கொண்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த ஹாஸ்டல் அப்புறம் மூணாறான இயற்கை காட்சிகள் எல்லாமே வச்சு நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லைன்றது சிறிய குறையாக பார்க்கப்படுது. செகண்ட் ஹாஃபில் படம் எந்த ஒரு ஆங்கிளில் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து டைரக்டர் வந்து இந்த படத்தை பரியரும் பெருமாள் டைப்பில் வந்து மெசேஜாக கொண்டு போகிறதா, இல்லைனா அந்த நாகார்ஜுனா அவர்கள் 80ஸ்ல நடித்த அந்த சிவான்னு காலேஜில் வர அந்த ஃபைட்டை வச்சு ஆக்ஷனை கொண்டு போகிறதான்னு சொல்லி கொஞ்சம் குழம்பிட்ட மாதிரி தெரியுது. சின்ன ஒரு கன்ஃபியூஷனாக பார்க்க முடியுது. இந்த படத்தை பரியரும் பெருமாள் டைப்லேயே கொண்டு போயிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் நிறையவே இருந்தது. அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் நல்லா இருந்தது என்ன லெவலில் தோணுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட படம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஹீரோயின் கேரக்டர் வந்து நல்லா வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா படத்தோட அந்த காலேஜுக்கு வந்து நல்ல ஒரு காமெடிக்கு பண்ணுறது நல்ல ஸ்கோப் இருக்கும். காலேஜ் சீன்ஸ் வச்சாலே நல்ல ஒரு சீன்ஸ் இருக்கும். எப்படி வந்து பிரேமம் படத்தில் வந்து நிவின் பாலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் நல்லா அரட்டை அடிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ரொமான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே காலேஜ் சீன்ஸ் எல்லாமே நல்ல பரபரப்பான அந்த ஒரு சென்சேஷனான அந்த அந்த வைபை கலப்புற அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபிலாம் இருக்கும். அதுக்கான ஸ்கோப் இருந்து இந்த படத்துலையும் அதையும் நல்லா கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு போயிருக்கும். அடுத்த லெவலுக்கு படம் போயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பல காட்சிகள் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகலை, என்கேஜ் ஆகலை. அதுதான் பிறகு சின்ன ஒரு குறையாக பார்க்கப்படுது என்னால். அதை மட்டும் சரி பண்ணி இந்த படத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்கேஜ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுக்காக பழி வாங்குறாருன்னு போகும்போது அவருக்கான இன்டென்ஸான அந்த ஒரு நட்பு பற்றி சொல்லியிருக்கலாம். அதே போல் மமிதா பைஜு கேரக்டர் நல்லா எழுதிக்கலாம். இதான் சின்ன சின்ன குறைகள்லாம் பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா அபோவ் ஆவரேஜான படம். டைம் பாஸ் கேட்டகரியில் வரும். என்ன லெவலில் ஒன் டைம் பார்க்கலாம், டைம் இருந்தால் டைம் பாஸ் கேட்டகரியில். மற்றபடி இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காதவங்க கால். ஓடிடியில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அல்லது தேட்டரில் பார்க்குறீங்கன்றது உங்கள் கால் தான். அதை நீங்களே டிசைட் பண்ணிங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டத்தில் சந்திப்போம். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். அதுவரை நன்றி, வணக்கம்.